விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கரூர் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர பொறுப்பாளரான பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கரூர் நகர போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரை வருகை தந்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட நபர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இதில் பல சம்பவ இடத்திலேயே விழுந்த நிலையில் தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 18 பெண்கள், 13 ஆண்கள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் என மொத்தம் 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 60 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்வழக்கில் முக்கிய நிர்வாகியாக காவல்துறை கைது செய்து வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பிரச்சாரத்திற்கு கொடி கம்பம், பிளக்ஸ் பேனர் ஏற்பாடு செய்த கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்று கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இருவரும் கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கரூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.